அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தாம்பரத்தில் அரசு சேவை இல்லத்தில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மர்ம நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சக்திவேல் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக பவித்ரா, சிட்லப்பாக்கம் அடுத்த தாஜ் காலனியில் அரசு சமூக நலத்துறை சார்பில் செயல்படும் பெண்கள் காப்பகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 13 வயது மாணவி கடந்த 5 நாட்களுக்கு முன்பு தங்கி சேர்ந்துள்ளார். இவர் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தந்தை இறந்த நிலையில் தாய் மட்டுமே சேர்ந்து உள்ளார். இன்று காலை அந்த பெண் வலது கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு அழுது கொண்டு இருந்த நிலையில் அந்த நிர்வாகத்தினர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு மருத்துவர்களிடம் நான் படுத்து உறங்கிய போது முகத்தில் யாரோ துணியை கட்டி அழுத்தி என்னை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் அதற்கு நான் உடன்படாததால் என் காலை உடைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக அவரை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். அந்த பெண்ணுக்கு கூடுதல் பரிசோதனைகளும் செய்யப்பட்டு சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து சிட்லப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த காப்பகத்தில் பணியில் இருந்த சிட்லப்பாக்கம் பெரியார் தெருவை சேர்ந்த 50 வயது மதிக்கத்தக்க மேத்யூ என்ற தனியார் நிறுவன காவலாளியை பிடித்து விசாரணையும் செய்து வருகின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.